வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிவு, அதாவது தை மாத பலன்கள்னு சொல்லாமல் அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தில் மாத்திரம் இவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு எதையோ இழந்த மாதிரி. ஏன்னா தை மாதம் என்பது வருடத்தின் முதல் மாதத்தில் வரும், ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வரும். அந்த வருடத்தின் முதல் மாதம், இரண்டாவது மாதமே பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எதையோ இழந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கடன்கள் இவர்களுக்கு வந்த மாதிரி. இந்த நேரத்தில் தான் இவர்களை கண்டாலே எல்லோருக்கும் ஒரு எதிரியாக ஒரு தோற்றம் அளிப்பதுமாக ஒரு நேரமாக இருக்கும் இவர்களுக்கு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அதை பற்றின ஒரு தெளிவான பதிவு தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. ஏன் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்த வண்ணம் இருக்கும். அடுத்த ஆன்மீக சம்பந்தமான விளக்கங்களும், அடுத்து உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆன்மீக ஜோதிடமும் உங்களுக்கு வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். இந்த சிம்ம ராசிக்கு இந்த தை மாதத்தில் ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் மறைவு கிரகங்கள் முக்கியமாக ஆளுமை செய்கின்றன. அந்த மறைவு கிரகங்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கன்னு தான் சொல்லணும். எல்லோருமே பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பார்க்கும்போது, மேடம் எனக்கு இது மறைஞ்சிருச்சு, சனி மறைஞ்சிருச்சு, எனக்கு குரு மறைஞ்சிட்டாரு, அப்போ எனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க மாட்டாரா, செய்ய மாட்டாரா, இப்படின்னு தான் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இந்த ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஜாதகருக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கின்றன. இந்த மறைவு ஸ்தானம்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த 3ஆம் இடம்ன்றது 25% மறைவு பலனை கொடுக்கின்றன. 6ஆம் இடம்ன்றது ஒரு 50% 50% பலனை கொடுக்குது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலனை கொடுக்குது. இந்த 8ஆம் இடம்ன்றது 100% மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலனை கொடுக்கின்றது. அடுத்து 12ஆம் இடம்ன்றது 75% ஒரு பலனை கொடுக்குது. இப்போ இந்த 3, 6, 8, 12 இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தை மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திற்கு வந்துடுறார். சூரியன் இந்த தை மாதத்தில் 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு வந்துடுறார். அந்த 6ஆம் இடத்துல எவ்வளவு சதவீதம், நான் சொன்ன மாதிரி 50% பலனை கொடுக்க போகிறார், மறைவு பலனை கொடுக்க போகிறார். இந்த இடம்ன்றது இந்த ராசி அதிபதியே மறைவுக்கு வந்துட்டார். இது நாள் வரைக்கும் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தார், 3ஆம் இடத்துல இருந்தார், இப்படி நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும்போது சொன்னாதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு உபயோகமாக இருக்கும். அவர்கள் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு தெளிவாக பார்க்க போகிறோம். ராசிக்கு அதிபதி மறைஞ்சிட்டார். எங்கே மறைகிறாரு? அந்த மகர ராசியில் மறைகிறார். மகர ராசியில் இந்த நேரத்தில் செவ்வாய் வேற உச்சம் பெறார். சூரியனும் ஒரு நெருப்பு கிரகம், செவ்வாயும் ஒரு நெருப்பு கிரகம், இரண்டும் ஒரு ராசியிலேயே இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருப்பார். அவர் எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் யார் பேச்சையுமே கேட்க மாட்டார். தான் இருக்கிற இடத்துல தன்னுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லக்கூடியவங்க. அந்த அளவிற்கு அந்த சூரியனும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? தொழில் செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. நீங்கள்
இந்த காலகட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடாது. நான் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி ஏதாவது நினச்சி தான் மாட்டிக்கிட்டேன் மேடம். நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷம் பிறந்துருச்சு, நம்ம ஏதாவது செய்யணும், அதனால இன்னைக்கு நமக்கு இந்த வருடத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரியான இது கிடைக்கும், லாபம் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாமே அந்த வருடம் இறுதி வரை உங்களுக்கு அது ஒரு மோசமான பலனை கொடுத்துருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி மறைவில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் மறைந்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவரை கொடுப்பாரு. இப்போ செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாரு, உச்சம் பெற்றாரு. ஒரு தைரியமான பலன், ஒரு தைரியமாக நீங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு பவரை கொடுப்பாரு. அந்த பவர் தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நான் கடன் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கலாம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா கடனே கிடைக்காம நான் நிறைய அவஸ்தைப்பட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, 50,000 ரூபா வருமானம் வருதா, கண்டிப்பாக உங்களுக்கு கடன் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களையே உட்கார வைத்து மிகுந்த உபசரிப்போடு உங்களுக்கு அந்த கடன்லாம் கிடைக்கும். கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்கும். அந்த கடன் உங்களுக்கு அளவுக்கு உள்ளே வச்சுக்கணும், வருமானத்திற்கு உள்ளே வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் மிக அதிகமான தொந்தரவுகள் வரும். ஏன்னா இந்த நிலவரப்படி, இன்றைய கோச்சார நிலவரப்படி அந்த சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, அடுத்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. உங்களுடைய 8ஆம் இடத்துல முக்கியமான பகவான் ராகு இருக்கிறார். அந்த ராகுன்றவர் பார்த்தீங்கன்னா ஆசைகளை நிறைய கொடுப்பார், வருமானத்தையும் நிறைய கொடுப்பார், அதே சமயத்தில் தொந்தரவையும் அதிகமாக கொடுப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க, 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் வருமானம் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு தொந்தரவு 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவை கொடுக்காம போக மாட்டார் அந்த ராகு பகவான். இப்போதைக்கு உங்களுக்கு சாதகமான அந்த ராகுவுக்கு சாதகமான கிரகம் யாரு, உங்களுடைய ராசி அதிபதி அந்த சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் ராகு தன்னுடைய பலத்தை ஃபுல்லாக சூரியன் கிட்ட எடுத்துருவார். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு உண்டான ஆசைகளையும் வருமானத்தையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெருக்கி கொடுப்பார். அதே சமயத்தில் உங்களுக்கு தொந்தரவும் கொடுப்பார். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது முயற்சிகள் எடுக்கிறதோ தயவு செய்து இந்த காலகட்டத்தில் தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு, என் பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் ஆரம்பிக்க போகிறேன், பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறேன், உடனே ஃபிக்ஸ் ஆகிடும் போல இருக்குது அந்த திருமணம் அப்படின்னு நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் செய்யவே செய்யாதீங்க. எந்த ஒரு திருமண வாய்ப்புகள் வந்தாலும் அதை இந்த மாதத்திற்கு கண்டிப்பாக ஒத்தி போடுங்கள். ஒத்தி போட்டால் தான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க, எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேயே நிறைய கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஜாதகத்தை போய் பார்த்தோன்னா 6ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தும் போது இவர்கள் திருமணம் நடத்தியிருக்கிறாங்க, அடுத்து 8ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தும் போது இவர்கள் திருமணம் நடத்தியிருக்கிறாங்க. இல்லை இந்த கோச்சார நிலவரப்படி 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ அவர்கள் லக்னாதிபதியோ சந்திராதிபதியோ இருக்கும்போது இவர்கள் திருமணம் நடைபெறும் போது நிறைய கருத்து வேறுபாடுகள், அந்த திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு ஒரு ஒற்றுமையான வாழ்க்கையே கண்டிப்பாக இருக்காது. அதனால் இந்த சிம்மராசி அன்பர்களே இந்த தை மாதத்தில் ஒரு நல்ல மாதம் நினச்சி எல்லாரும் ஏமாறுறது இப்படி தான், தன்னுடைய ஜாதகத்தையே பார்க்கறது கிடையாது. நல்ல மாதம் வந்துருச்சு, தை வந்தாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மாதமாக இருக்குது அப்படின்னு நினச்சி அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கவே மாட்டார்கள். அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை பார்க்காமலே இவர்களாக ஏதாவது ஒரு முடிவு செய்கிறது. கடைசி அந்த குழந்தைகள் படுகின்ற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், இந்த மாதிரி பண்ணி வச்சு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதை தவிர
நம்ம அமைதியாக அந்த ஒரு மாத காலகட்டம் நம்ம பொறுத்திருக்க முடியாதா? இது நாள் வரைக்கும் பொறுத்திருந்தோம், ஒரு 2 வருடம் 3 வருடம் பொறுத்திருந்தோம், அந்த ஒரு மாத காலகட்டம் நம்ம பொறுத்திருக்க முடியாதா? அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு நிச்சயிக்கின்ற தருணம் வருதா, இவருக்கு இவர்தான் என்ற ஒரு நிச்சயிக்கின்ற தருணம் வருதா, அதை கொஞ்சம் ஒத்தி போடுங்க, அடுத்த மாதம் பண்ணிக்கோங்க. அப்போ அவர்கள் எப்படி இருப்பார்கள்ன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூரில் இந்த சிம்மராசி அன்பர்கள் வெளியூர் சென்று தொழில் செய்தீங்கன்னா, ஒரு ஃபாரினில் போய் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னுடைய அப்பா சேர்த்து வைத்த பணம் இவ்வளோ இருக்குது, இதை நான் வெளியூரில் முதலீடு செய்து கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. அடுத்து பங்கு சந்தையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா, சிம்மராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் போடுவதற்கு நீங்கள் தயங்கவே வேண்டாம், தாராளமாக எந்த நேரம்னாலும் போடலாம். அதில் இந்த தை மாதத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வருமானம் வரும், நிறைய லாபம் வரும். அதற்காக நீங்கள் இது பார்க்காம, அதாவது அந்த பங்குச்சந்தையோட நிலவரத்தை பார்க்காம நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதை தாராளமாக பண்ணிக்கலாம். ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறவங்க உங்களுக்கு அதனுடைய ஆலோசனையெல்லாம் நல்லா தெரியும். இல்லை ஒருத்தருடைய ஆலோசனை பெற்று செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அடுத்து இந்த சிம்மராசி அன்பர்கள் இளைஞர்கள் வேலை தேடும் நபர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அருமையான வேலை காத்துட்ருக்குது. அந்த செவ்வாயும் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல வேலை, உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை, அடுத்து ஒரு நிர்வாக திறமை உடைய வேலை. நீங்கள் எப்போதுமே ஒரு ஆஃபீஸ்னால் நம்ம தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான தருணம். இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு, ஒரு வேலை தேடுறீங்களா 10 வேலை தேடுங்க, கண்டிப்பாக அதில் 3 வேலை சக்ஸஸ் ஆகும். அந்த 3ல் 1 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 30 நாட்கள் பார்த்திங்கன்னா மிக சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த இளைஞர்களுக்கு, வேலை தேடும் இளைஞர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு மருத்துவ ஆலோசனையில் நிறைய மருத்துவ ஆலோசனை கிடைக்காம இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய வியாதி கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு வியாதி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் சென்று நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் இடத்துல பார்க்குறத விட வெளியூரில் சென்று ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிவாரணம் கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அடுத்து இந்த சிம்மராசிக்கு முக்கியமான இடமான அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை, மனோபலத்தை கொடுக்க போகிறாருன்னு தான் சொல்லணும். 6ஆம் இடம்னா ருணரோக சத்ருஸ்தானம். அந்த சத்ருஸ்தானம்ன்றது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தைரியம். இப்போ எங்கேயாவது ஒரு மேட்ச் காம்படிஷனுக்கு போகிறீங்க, அது முக்கியமாக இதில் சொல்ல போனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது முக்கியமாக உபயோகப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளில் கலந்து கொண்டீங்கன்னா நீங்கள் தான் முதலிடம். உங்களை வெல்வதற்கு இந்த நேரத்தில் வேறு யாருமே வர முடியாது. அந்த செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால 8ஆம் இடத்துலையும் ராகு இருக்கிறார். அதனால உங்களுக்கு இந்த தருணம் விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான தருணம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இதில் ஒரு பொதுவான பலன் தான் சொல்லியிருக்கிறேன். இது அவங்கவுங்க ஜாதகப்படி முக்கியமாக நம்ம பார்க்கணும், தசாபுத்திப்படியும் பார்க்கணும். அந்த மறைவிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்றத நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.